ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியா ஃபேஷனோஸ். இப்போ இந்த டிசைனில் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மிரர் ஒர்க் காட்டினேன். இப்போ வந்து இதிலே ஜர்தோசி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து 2 ஸ்டெப் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி பாருங்கள், கரெக்டாக சேம் சைஸுக்கு கட் பண்ணிக்கணும். என்கிட்ட க்ரீன் கலர் இருக்குது, உங்களுக்கு வந்து ஆப்போசிட் கலரில் என்ன இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இப்படி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஜர்தோசி எடுத்து, இதே உங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே வச்சு போடலாம். இப்படி எடுத்து இதுக்கு ஜர்தோசியில் போடுற ஒர்க் எப்பயுமே நான் ஏன்னா அதிகமாக ஜர்தோசி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன்னா, ஜர்தோசியில் போடுற ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணலாம், கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஜர்தோசி ஒர்க்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நம்ம அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த லுக்குமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஜர்தோசியில் சீக்கிரமாக ஃபேடும் ஆகாது. அதுக்காக தான் வந்து நான் ஜர்தோசியில் உங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணி காட்டுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஜர்தோசி ஒர்க்கு வந்து நல்லா வராதுன்றதுக்காக இதை எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு பீட் நடுவில் வரணும். இன்னும் இங்கே 2 பீட் நடுவில் போட்டுட்டேன். 2 பீடா 1 பீடா கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 1 பீட் நடுவில் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பீட் சர்க்கிள் பண்ண பிறகு 1 பீட் நடுவில் கொடுங்க. ஸோ கட் చేసుకొని கொண்டாந்துட்ட பிறகு இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு போட்டுக்கலாம் பக்கத்துலேயே. அப்போ தான் வந்து கரெக்டான ஒரு பீட் லோடிங் மாதிரி பாருங்கள். இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டு எடுத்துட்டு இப்போ திரும்பவும் இந்த ஒரு பீட் நடுவில் நம்ம அங்கங்கே ஒரு பீட் விட்டுட்டு வரோம். திரும்பவும் வந்து ஜர்தோசி எடுத்துக்கணும். இது வந்து ஃப்ளவர் மாதிரி லுக் வரும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே நடுவில் நம்ம பீட் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ நான் ஒன்றா இப்படி எடுக்கிறேன். அதே நீங்கள் 2ஆகவும் எடுத்து போடலாம். இந்த பீடுக்கு நடுவில் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். இப்போ இன்னொன்று எடுத்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். எடுத்து கொடுத்துட்டு இந்த இன்னொரு பீடு நடுவில் விட்டு நாட் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நம்ம நடுவில் ஒரு பீட்டில் திரும்ப அப்படியே போகணும். கட் చేసినా இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ஜர்தோசியில் ஒரு ஃப்ளவர் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வேணும்னா இன்னும் டிசைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நடுவில் பீட் வைக்கலாம், இந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வைக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். ஜர்தோசியில் போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப ரிச் லுக்கு கொடுக்கும். பாருங்கள், மிரர் ஒர்க்கோடு சேர்த்து நம்ம வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப க்யூட்டான ஒரு லுக்கு கொடுக்கும். பாருங்கள், அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. ஜர்தோசியில் போடுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆனால் ஜர்தோசியில் போடுறது நீங்கள் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பண்ணலாம்.
ப்ளவுஸ்லேயே